இங்கே இருக்கிற எல்லா மரமுமே ஒரே நேரத்தில் தான் வச்சோம். ஆனால் இந்த மரம் பார்த்தோம்னா ரொம்ப ஒல்லியாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மரத்தை சுற்றி நமக்கு தண்ணி கட்டும், மரத்தை தூர சுற்றியே தண்ணி கட்டும். உதாரணத்துக்கு இந்த மரம் பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் தடிசாக இருக்குது, ஏன்னா மரத்தை சுற்றி தூர் கொஞ்சம் மேடு. அதுக்கப்புறம் இந்த இடம் தான் பள்ளம். இந்த மரம் பார்த்தோன்னா இதுவும் ஒல்லியாக இருக்குது. காரணம் என்னென்னா, மரத்தோட தூரே வந்து பள்ளமாக இருக்குது, தண்ணி வந்து மரத்தோட தூரில் தான் கட்டும். இந்த மாதிரி மரத்தோட தூரில் எங்கெங்கெல்லாம் தண்ணி கட்டுமோ அந்த மரம் எல்லாமே இங்கே ஒல்லியாக தான் இருக்குது. அதனால் இதை முதல்ல நாங்கள் சரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மரத்தை சுற்றி 3 அடிக்கு ஒரு வட்டம் போட்டிருக்கேன். இங்கே வரைக்கும் இந்த வட்டத்தோட ஆரம்பிக்குது வரைக்கும் இந்த அளவில் வட்டம் போட்டிருக்கு. இப்போ இந்த வட்டத்துக்கு வெளியில் உள்ள மண்ணை வெட்டி அந்த மரத்தோட தூரில் போட போகிறோம். 3 அடிக்கு சுற்றி நமக்கு வட்டைப்பாத்தி வந்துடும், மரத்தோட தூரில் மேடு வந்துடும். இந்த மாதிரி போடும்போது மரம் வந்து கொஞ்சம் தடிசாக நமக்கு வரும். இங்கே இருக்கிற எல்லா மரங்களையுமே பார்த்தாச்சு, எங்கெங்கே தண்ணி கட்டுதோ அந்த மரம் எல்லாமே ஒல்லியாக தான் இருக்குது. அதனால் இந்த தவறை நீங்களும் செய்யாதீங்க. நன்றி, வணக்கம்.